வாழ்க்கையில இந்த நாளில அந்த ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்தங்களும் நிறைவேறணும்னா நடுவிலிருந்து பிரிந்து போய் தொடாதீர்கள். பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாத. பிரிந்து போய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நானா விலகி போகணும். விலகி போய் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடு. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. விலகி போ, விலக்கு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். யோசேப்பு பொத்திபார் வீட்டுல இருக்கும்போது அந்த இடத்திலிருந்து அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா விலகி போயிட்டான். ஆனா தானியேல் அந்த பாபிலோன் அரண்மனையிலிருந்து விலகி போகவில்லை, விலக்கி வைத்தான். ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன ஒரு காரியம்தான். யோசேப்பு விலகி போகலாம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தானியேல் விலக்கி வைத்தான், அவனை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையில கூட விலகி போக வேண்டிய இடம் இங்க இருக்காத இடத்துல நிற்காத, இது உனக்கு செட் ஆகாது, நீ விலகி போயிடு அப்படின்னா நீ அந்த இடத்துல விலக்கி வைக்க கூடாது, அந்த இடத்த விட்டு விலகி போயிடணும். சில இடத்துல நீங்க நிற்காதனா நிற்காதீங்க. சில இடத்துல நீங்க சில காரியத்துல உள்ள இன்வால்வ் ஆகாதீங்கன்னா ஆகாதீங்க, விலகி போயிடுங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் விலகி போகல, ஆனா அதை விலக்கி வச்சிருக்கிற இல்ல, நீங்க விலக்கி வைக்கிறீங்க, அது திரும்ப உனக்குள்ள வந்துடும். விலகி போவது என்பது சரீர பிரகாரமான ஒரு பாவத்திலிருந்து நான் சிக்கிக்கொள்ளாதபடி விலகி போகிறேன். விலகி வைப்பது என்பது என்னுடைய ஆத்மாவுக்குள்ள அந்த காரியங்கள் உள்ள என்டார் ஆகாதபடி நான் சிலவற்றை விலக்கி வைக்கிறேன். இந்த காலையில உங்களை பார்த்து சொல்ற ரெண்டு காரியமும் உங்க வாழ்க்கையில செயல்பட வேண்டும். இந்த ரெண்டு காரியத்தையும் நீங்க செய்வீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார், அப்பொழுது நீ நன்றாயிருக்கும், அப்போ நல்லா இருப்பீங்க.